நிம்மதி நிம்மதி சொல்லு கண்ணு. என் சின்ன தங்கம் எங்க கண்ணு இருக்கா? சொல்லு கண்ணு. ஐயோ இப்பவே பாக்கணுமே. அம்மா அம்மா அவன் உள்ளதாம்மா இருக்கான். ஏமா எனக்கு அப்பவே போன் பண்ணிருக்க வேண்டியதானம்மா. ஏமா இவ்வளவு நேரம் நீ தனியா வாழஞ்ச? அண்ணா என்கிட்ட ஃபோன் நம்பர் இல்லைண்ணா. இல்லைன்னா நான் அப்பவே பண்ணிருப்பேன். ஆதி ஃபோனும் எங்க கையில இல்ல. நான் அவன் ஃபோனை தேடி பார்த்தேன், இல்லைண்ணா. என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியல. அதான் நேரா வீட்டுக்கே வந்தேண்ணா. ஏமா அவனை தனியா விட்டுட்டாமா வந்த? வேற வழி இல்லைண்ணா. டாக்டர் கிட்ட சொல்லி பாத்துக்க சொன்னேன். அவங்களும் பாத்துக்கிறேன் தான் சொன்னாங்க. அதான் நான் வந்துட்டேன். அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கேண்ணா. அதுக்கு எதுவும் ஆகாதுல்லண்ணா. பயப்படாதம்மா, என் தம்பிக்கு ஒன்னும் ஆகாது. அவன் ஏன் பொறுப்புமா, அவன் ஏன் தம்பி. அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆமா அவனை போய் பார்க்கலாம். ஆமா, ஆதி ஒரு வாட்டி பார்த்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க வாங்க, எல்லாரும் போய் பார்க்கலாம். தம்பி ஏண்டா ஏண்டா எனக்கு வர எல்லாத்தையுமே நீ ஏண்டா எடுத்துக்கிற? ஏண்டா எனக்கு வரவே விட மாட்டேங்கிற? இந்த மாதிரி வயிற்றுல குத்தப்பட்டு படிக்க வேண்டிய வயசாடா உனக்கு. நீ ஏண்டா இப்படி இருக்க? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்க மாட்டேனாடா. ஏண்டா அப்படி பண்ற? ஐயோ டேய், நான் பேசுறது உனக்கு கேக்குதாடா? எப்போதும் நான் உன்னை திட்டிட்டே இருப்பேன்னு சொல்லுவியடா. நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன்டா, என்ன பாருடா. சார், நீங்க ஆதிக்கு யாரு? சார் நான் அவனோட அண்ணன் சார். ஓ ஓகே ஓகே, வந்துட்டீங்களா? இல்ல சீஃப் டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் செக் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணணுமா என்னன்றத சொல்லுவாரு. அதுக்கு சைன் பண்றதுக்கு நீங்க வேணும். ஓகே, நீங்க எங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரி டாக்டர், என் தம்பி இப்ப எப்படி இருக்கான் டாக்டர்? அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல தானே? சார், ஆபத்து இல்லைன்னு அப்படியே சொல்லிட முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? இல்ல, ஸ்கேன்ல பாக்குறப்ப குத்துனவங்க கிளாஸ வச்சு நல்லா வேகமா குத்துனதுனால குடல்ல போயும் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்கு. குடல்ல குத்தி குடல்ல இருந்து ரத்தம் லீக் ஆகுது. டாக்டர் அதுக்கு தான் சொல்றேன், டென்ஷன் ஆகாதீங்க. ஆபரேஷன் பண்ணி ட்ரை பண்ணுவோம். எல்லாம் நல்லபடியா முடியணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். ஆனா சொல்ல முடியாது. ஆபரேஷன் முடிஞ்சு அவரு நல்லாவும் இருக்கலாம், இல்லனா எங்க கையில ஒன்றும் இல்லை. பாக்குறோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாக்குறோம். ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆபரேஷன் பண்ணா ஒண்ணு நல்லா இருப்பா இல்லனா அப்படின்னு சொல்றீங்களே, நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? என் தம்பி எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். ஐயோ சார், ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னா நாங்க இதெல்லாம் எதுவும் முன்னாடி சொல்றது இல்ல. இருந்தாலும் நீங்க எங்களை இது பண்ணக்கூடாதுல, அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். கொஞ்சம் ஒரு இன்ச்சு கம்மியா குத்தி இருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்ம ஆதித்யாவை காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க குத்துனது நல்ல ஆழமா போயிருக்கு. அது குடல்ல பட்டு லைட்டா லீக்கேஜும் ஆயிட்டு இருக்கு. அது ரொம்ப ஆகக்கூடாது. அதுக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல சீஃப் டாக்டர் வந்துருவாரு. அவரை பார்த்துட்டு சொல்லுவாரு. அப்புறம் ஆபரேஷனுக்கு தேவையான காசு எல்லாமே நாங்க பில் போட்டு தரோம். நீங்க ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. சார், என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வந்து தரேன் சார். என்ன கூட எடுத்துக்கோங்க. என் தம்பி எப்படியாவது உயிரோட என்கிட்ட பத்திரமா கொடுத்துருங்க சார். அவனுக்கு போலீஸ் ஆகணும்னு பெரிய கனவெல்லாம் இருக்கு சார். அவனை போலீஸ் ஆக்கி பாக்குறது தான் என்னோட ஆசையும். அவன் போலீஸ் யூனிஃபார்மா போட்டுட்டு கம்பீரமா நடந்து வரத நான் பார்க்கணும் சார். தயவு செஞ்சவங்க காலில் விழுந்து கூட கேட்கிறேன், அவனை பத்திரமா உயிரோட என்கிட்ட கொடுத்துருங்க சார். ஐயோ சார், அழாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். ப்ளீஸ் அழாதீங்க சார். என்னால முடியல சார். என் தம்பி எப்படி பார்க்க என்னால முடியல. ரொம்ப துருன்னு இங்கிட்ட அங்கிட்ட சுத்திக்கிட்டே தான் சார் இருப்பான். அவனை நானே டெய்லியும் திட்டுவேன். ஆனா இப்ப இப்படி படுத்திருக்கானே சார். கண்ணை முழிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான். நான் என்ன பேசுறேன்னு கூட அவனுக்கு தெரியல. ஒரு நாள் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டான் சார். ஓடிக்கிட்டே தான் சார் இருப்பான். அவனை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனா இப்ப படுத்த படுக்கையா இருக்கானே சார். அது பார்க்கும் போதுதான் சார் மனசெல்லாம் வலிக்குது.
இங்க பாருங்க, எனக்கு புரியுது. கொஞ்சம் தைரியமா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். சீஃப் டாக்டர் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாரு. ஆ? ம், சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க சார். அவரை என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க சார். ஆ, இப்ப வந்துருவாரு. வெயிட் பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். சரிங்க சார். ஏய் ஆதி, அண்ணன் வந்திருக்கேன்ப்பா, கண்ணை முழிச்சு பாருப்பா. நீ என்கிட்ட கோபமா பேசினாலும் என் மேல உசுரே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. நானும் அதே மாதிரி தான்டா உன்கிட்ட. நான் உன் மேல உசுரே வச்சிருக்கேன்டா. நீ இல்லைன்னா நான் இல்லடா. தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாருடா. ஐயோ, அசைவே இல்லாம படுத்திருக்கேடா. நீ பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருடா. அடி, டேய், தம்பி, தம்பி இங்க பாருப்பா. தம்பி, டேய், ஆதி, ஆதி, அண்ணன் வந்திருக்கேடா. ஆதி, கண்ணு முழிச்சு பாருடா. ஆதி, என்ன அப்படி பயப்படுத்துற? ஆதி, ஐயோ சின்ன தங்கம். ஐயா, இப்படி பார்க்கவாயா உன்னை 10 மாசம் சுமந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து. ஐயோ சின்ன தங்கம், எந்திரியா, அம்மா வந்திருக்கேயா, கண்ணு முழிச்சு பாரியா. ஐயா, அடிக்கடி சொல்லுவே, அம்மா மடியில தூங்காம அம்மா கையால சாப்பிடாம எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லுவியா. இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்குறியே. சின்ன தங்கம், எந்திரி கண்ணு, அம்மா வந்திருக்கையா. அம்மா கூப்பிடுறதும் காதுல உழுவலையா. எங்க இருந்து கூப்பிட்டாலும் சின்ன தங்கோடு கூப்பிட்டா ஓடி வந்து நிப்பியே. இப்ப இவ்வளவு தூரம் கூப்பிடுற, கண்ணை முழிக்கவே மாட்றியே. கண்ணை முழிச்சு பாரியா, பாரியா, உங்க அண்ணனை பாரு. என்னைக்குமே கலங்காதவன் இன்னைக்கு கலங்கி நிக்கிறாயா உன்னால. இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திவிட்டேயா. ஐயா, கண்ணு முழிச்சு பாரியா. அழாதீங்கம்மா, ஆதிக்கு ஒன்னும் ஆகாது. ஆதியோட நல்ல மனசுக்கு அவன் கண்டிப்பா நல்லா இருப்பான். அவன் எத்தனையோ பேருக்கு நிறைய உதவி பண்ணிருக்கான். அவங்க எல்லாருமே அவனை மனசாரதான் வாழ்த்திருக்காங்க. அந்த ஒரு நல்ல குணமே இவனை நல்லபடியா குணமடைய செய்யும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, நீங்க சொல்ற மாதிரி என் புள்ள எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி பண்ணுவான். அதுக்காகவே அவன் நல்லா இருக்கணுமா. பெரிய தம்பி, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ்ல குத்துனது குடல்ல போய் குத்தி இருக்கும் போல. அதான் ரத்தம் வெளியே வந்துகிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, எங்களை ஏன்பா இப்படி சோதிக்கிற? என் 3 பிள்ளைங்களையும் பார்த்து பார்த்து வச்சிருந்தேனே, இப்படி இந்த பிள்ளைய படுக்க போட்டுட்டேனே. அம்மா, நீங்க ஷாலினி கிட்ட எதுவும் சொல்லலைல? இல்லையா, பாப்பா நேத்து சாயங்காலம் தாயா ஃபோன் பண்ணிச்சு. அந்த பிள்ளைகிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கும், நீ நல்லபடியா படின்னு சொன்னையா. சரிம்மா, அவளுக்கு எதுவும் தெரிய வேணாம். எதுவும் சொல்லிடாதீங்க. அவ எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கா, அவ படிக்கட்டும். இதெல்லாம் சொன்னா உடனே இங்க ஓடி வரணும்னு நினைப்பா. நம்ம பாத்துக்குவோம். எல்லாம் நல்லபடியா ஆதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். சரியா, சொல்லல. அப்புறம் தாத்தா கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். வேதா கிட்ட சொல்லிட்டு தாயா வந்திருக்கேன். தாத்தாட்ட எதுவும் சொல்லிடாத, அவரை பார்த்துக்கோண்டு. தாத்தாக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ்வளவுதான், உசுரையே விட்டுருவாரு. அதான் அவரை பத்திரமா பார்த்துக்கோன்னு வேதாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஆதித்யாவை டெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். சார், சீஃப் டாக்டரா? ஆமா சார், வாங்க சார், வந்து டெஸ்ட் பண்ணுங்க. என் தம்பி நல்லா இருக்கான்னு மட்டும் உங்க வாயால சொல்லிடுங்க சார். தோ பாக்குறேன். ஏன் இவ்ளோ பேரு இப்படி அவரை சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? ஒருத்தர் 2 பேர் இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே இருங்க. பெரிய தம்பி, நீங்க இருங்க, நான் வெளியே இருக்கேன். சுடரம்மா, அம்மாவையும் கூட்டிட்டு போங்க. அவங்க பக்கத்துல இருந்து அவனை பார்த்து பார்த்து அழுதுட்டே தான் இருப்பாங்க. சரிங்க தம்பி, வாங்க வெளியே நிப்போம், எல்லாம் சரியாயிடும். சின்ன தங்கம், வாங்கம்மா, சரியாயிடும், வாங்க. நிம்மதி. அம்மா, நான் ஆதி கூடவே இருக்கேம்மா. சரிம்மா, நான் வெளியே இருக்கேன். பல்ஸ் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க?
என்னாச்சு என்னாச்சு? இல்ல இல்ல ஒன்றும் இல்ல, நான் ஸ்கேன் பார்த்துட்டேன். கண்டிப்பா இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும். ஏன்னா பல்ஸ் ரொம்ப இறங்கிட்டே இருக்கு. அதை நார்மலைஸ் பண்ணிட்டு நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க போய் ரிசப்ஷன்ல ஃபீஸ் கட்டிட்டு சைன் மட்டும் போட்டுருங்க. சரிங்க சார். சார் சார் என் தம்பி நல்லா இருப்பான்ல? அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சார். எங்க கையில எதுவும் இல்ல. நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவரை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. அதுதான் நீங்க பண்ண முடியும். நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ண ட்ரை பண்ண முடியும். வேற நம்ம கையில ஒன்றும் இல்ல. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். டாக்டர் பல்ஸ் இறங்கிட்டே போகுதுன்னு சொன்னீங்க. டாக்டர் என்ன டாக்டர் பண்றது? நத்திங் டு வரி, இது நார்மல் தான். ஆனா ஆபரேஷன் பண்ற டைம்ல பல்ஸ் இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே பாத்துக்கிறோம். எப்போதும் ரொம்ப க்ரௌடடா வச்சுக்காதீங்க. அவரை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. எல்லாரும் சேர்ந்து அழுதுகிட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அவர் கண்ணு மட்டும்தான் முழிக்கலையே தவிர மத்தபடி நீங்க பேசுறது எல்லாமே அவருக்கு கேட்கும். சரிங்க டாக்டர். சரி பாத்துக்கோங்க. தண்ணி ஏதாவது குடிச்சாரா? இல்ல டாக்டர், நான் அவனை அட்மிட் பண்ணும்போது நைட்டு 11:30 டைம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தண்ணியே குடிக்கல. 11:30 எடுத்துக்கிட்டா கூட 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, ஓகே 6:30 கிட்ட ஆக போகுது. 7 hours தண்ணி இல்லாம இருந்திருக்காருல, அது போதும். அனஸ்தீஷியா டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ பிரச்சனை இல்ல. டாக்டர் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அம்மா அதுகிட்ட பேச வைக்கிட்டா? சரி, எதுவா இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம், அதுக்கு மேல இருக்காதீங்க ப்ளீஸ். சரிங்க டாக்டர். ரெடி பண்ணிட்டு அவரை வந்து கூப்பிட்டு வாங்க. நீங்க கொஞ்சம் பேனிக் ஆகாம இருங்க. பாத்துக்கோங்க. நிம்மதி அம்மாவை கூப்பிடு கண்ணு. சரிங்கண்ணா. டேய் ஆதி. கண்ணழகு ரத்தினமே கையசையு புற்றிலையே காணலையே கண்ணு உன்ன காணலையே கையும் காலம் உன்ன எண்ணி உடலையே உன்னழகு பெட்டகமே பூ முடிஞ்ச கட்டடமே காணலையே தங்கம் உன்ன காணலையே ஆடும் ஆடும் உன்ன எண்ணி மேலே சால்சாப்பு வேணாம் வந்து நில்லையா சாவையும் கூறு போட்டு தம்பி கொள்ளையா அண்ணன் கூடவே இருப்பா. உன்னை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா. அண்ணனை விட்டுட்டு எங்கேயோ போயிடாதப்பா. அண்ணனால தாங்கிக்க முடியாதுப்பா. ஐயோ சின்ன தங்கம் பாரியா, பெரிய தங்கம் எம்பிட்டு அழுகுதுன்னு. அந்த புள்ள இப்படி அழுது பேசினா பார்த்ததே இல்லையா? எங்களுக்காகவாது திரும்பி வாயா. அம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குமா? தம்பி திரும்பி வருவான்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க அவனை ஆசீர்வாதம் பண்ணி ஆபரேஷனுக்கு அனுப்புங்க. அதுக்குதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். ஐயா, என் ஆசீர்வாதம் எப்போதும் நம்ம பிள்ளைக்கு இருக்கும்யா. அவன் நல்லபடியா குணமாயி வருவாயா. மறுபடியும் என் மடியில வந்து படுத்துக்கிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு தர சொல்லி கேட்பாயா. நானும் அவனுக்கு சமைச்சு தருவேயா. ஐயோ, என் பிள்ளைய இப்படி பண்ணி விட்டாங்களே. அவங்க நல்லா இருப்பாங்களா? அண்ணா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க அலறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆதி நல்லபடியா வந்துருவான். நீங்க போய் சைன் மட்டும் போட்டுருங்கண்ணா. ஆபரேஷனுக்கு லேட் ஆயிட போகுது. ஆமால நான் போய் சைன் போட்டுட்டு வரேன். அம்மா முடியல என்னால. அண்ணா பாத்துண்ணா, இந்த வீட்டோட தூணே நீங்க தான். நீங்களே இப்படி ஆடிட்டீங்கன்னா வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டம்ண்ணா. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்கண்ணா. முடியலையம்மா. என் தம்பி எப்படி பார்த்துட்டு என்னால தைரியமா இருக்க முடியலையம்மா. எனக்கு ரொம்ப பதட்டமாவும் இருக்கு. சரி நான் நான் போய் கையெழுத்த போட்டுட்டு காசை கட்டிட்டு வரேன். பெரிய தங்கம், எம்மாடி ஆபரேஷன் பண்ண இன்னும் எவ்வளவு நேரமா இருக்கு? அம்மா நான் கேட்டுட்டு வந்தேம்மா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ஆபரேஷன் ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி கண்ணு, நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் கண்ணு. நீ பாத்துக்கிறியா? அம்மா இந்த நேரத்துல வீட்டுக்கு நீங்க தனியா எங்க போறீங்க? நான் போய்க்கிறேன் கண்ணு. எனக்கு ஆதியோட அப்பாவை பார்க்கணும். அவர் போட்டோவை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் கண்ணு. அவர் ஆசீர்வாதத்துல ஆதிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும். என்ன பாத்துக்க கண்ணு. வாங்க, நானும் வரேன். நம்ம 2 பேரும் போய் எடுத்துட்டு வருவோம். நீங்க தனியா எங்கேயும் போவேணாம். வாங்க. சரிம்மா, அதையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் அப்பாவோட போட்டோவை எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா. நிம்மதி, போயிட்டு வரேன்.
பாத்துமா. மச்சான் என்னங்க, நீங்க மேல இருந்து பாத்துட்டு தான் இருக்கீங்களா இல்லையாங்க? நீங்க இப்ப வரைக்கும் எங்க எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டு எங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தாங்க நம்பிட்டு இருக்கேன். ஆனா நம்ம சின்ன தங்கத்துக்கு நடந்திருக்கிறத பார்த்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலங்க. நம்ம பெத்த பிள்ளைங்க அவங்க ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான், ஆபரேஷன் வேற பண்ணணுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அதெல்லாம் எதுவுமே புரிய வேண்டாம். என் சின்ன தங்கம் என் கையில வந்து பத்திரமா இருந்தாலே போதுங்க. இங்க பாருங்க, அவனுக்கு இப்ப ஆபரேஷன் பண்ண போறாங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவன் பத்திரமா அந்த வீட்டுக்கு வரணுங்க. நீங்க நாங்க அவன பக்கத்துல இருந்து கூடவே இருந்து காப்பாத்தணும். நீங்க வாங்க, நம்ம அங்க போலாம். அவனுக்கு ஆபரேஷன் நடக்கிற இடத்துக்கு போலாங்க. இவங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்காங்க? அழுதுட்டு வேற இருக்காங்க. அத்தை வேதா, அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து மாமா போட்டோக்கு முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? வேதா, ஆதியா யாரோ பாட்டில வச்சு குத்திட்டாங்கம்மா. அவனுக்கு இப்ப ஆபரேஷன் பண்ண போறாங்களாம். அதாம்மா அவங்க அப்பா போட்டோவை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, இவன் சும்மா இருந்திருக்க மாட்டான். பார்ட்டில போய் கண்டிப்பா பிரச்சனை பண்ணிருப்பான். அதுல 4 பேர் கோவப்பட்டு அப்படியே பாட்டில் எடுத்து குத்தி இருப்பாங்க. ஐயோ இல்லம்மா, நீ வேற நடந்தது என்னன்னு தெரியாம ஏமா இப்படியே பேசுற? இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் என் சின்ன தங்கத்தை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசுன. பத்திரத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்னு சொன்ன, நிம்மதியை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்ன, என்னென்னலாம் சொன்ன. ஆனா நடந்ததே வேற. இங்க பாருமா, எப்போதுமே என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத. என் சின்ன தங்கத்தையும் என் பெரிய தங்கத்தையும் என் குட்டி தங்கத்தையும் நான் அப்படி வளர்க்கல. எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. நான் சீக்கிரமா போகணும். என் சின்ன தங்கத்துக்கு ஆபரேஷன் பண்றாங்க. நான் இப்பவே போய் ஆகணும். ஐயோ, நம்ம மேல கோவப்பட்டுட்டாங்க. ஆஹா, நம்ம மேல கோவப்பட நம்ம விடவே கூடாது. இல்லனா நம்ம இந்த வீட்ல இருக்கிறதுக்கான நோக்கமே நல்லா இருக்காதே. சரி சரி, நம்மளும் இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு பாப்போம். ஒரு ஆக்டிங்க போடுவோம். வேற என்ன பண்றது? ஐயோ அத்தை, நான் ஒன்னும் தப்பா சொல்லலைங்க. ஆதி தம்பி கொஞ்சம் முன்கோவக்காரர் தானே. அவரு பார்ட்டிக்கு போனதா தானே சொன்னாங்க. அதை வச்சு தாங்க சொன்னேன். இருந்தாலும் ஆதிக்கு ஆபரேஷன் நடக்குதுன்னு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருங்க அத்தை, நானும் வரேன். இல்லம்மா, நீ மாமாவை பார்த்துட்டு வீட்ல இரு. அத்தை, தாத்தாவை பாக்குறதுக்கு சரளா இருக்காங்க, மணியண்ணா கூட இருக்காங்க. ஆனா எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அத்தை. ஆதிய பார்க்கணும், நானும் வரேன். சரிம்மா, நீ சரளா கிட்டயும் மணி கிட்டயும் சொல்லிட்டு சீக்கிரம் வா, நம்ம போலாம். சரிங்க அத்தை. சரளாக்கா, அத்தை சரளாக்கா வராங்க, கண்ணை தொடங்க. அவங்க கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம், அப்புறம் அவங்க தாத்தா கிட்ட உளறிடுவாங்க. சரளாக்கா, சொல்லுங்கம்மா. தாத்தா வீட்ல தனியா இருக்காரு, அவரை பாத்துக்கோங்க. நாங்க ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறோம். அப்படியா? சரி, வேலைக்கு தாத்தாக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. நாங்க எல்லாரும் எங்க போயிட்டோம்னு கேட்டா சும்மா வெளியே போயிருக்கோம்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லிக்க வேண்டாம். சரி வேதாமா. பெரியம்மா. சரளா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நிக்கிறீங்க? சரளாக்கா, தேவையில்லாத கேள்வியில எதுக்கு கேக்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல நாங்க வெளியே போறோம்னு. நீங்க தாத்தாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. அத்தை, நீங்க வாங்க போலாம். போலாம். என்னாச்சு? பெரியம்மா ஏன் இவ்ளோ பதட்டமா போறாங்க? இதுல அந்த வேதா வேற ரொம்ப தான் ஓவரா பேசுறா. அதுவும் இல்லாம ஐயா போட்டோ எதுக்கு எடுத்துட்டு போனோம்? எல்லாரும் பதட்டமா போறத பார்த்தா என்னமோ நடந்திருக்கு போலயே. யாருக்காவது ஏதாவது ஆயிருக்குமோ? கடவுளே, யாருக்கும் ஒன்னும் ஆயிருக்க கூடாது. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். என்ன மக்களே, அப்படித்தானே? சரி, உங்களோட வருத்தமும் எனக்கு புரியுது. நேத்து கமெண்ட்ஸ்லயே 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோஸ் ரொம்ப சோகமா போகுதுன்னு. என்ன பண்றது, ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அது நம்ம பார்த்துதானே ஆகணும். இன்னும் 2-3 நாள் தான், அப்புறம் சரியாயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.